நாங்கள் ஏதோ வரோம், கஷ்டப்பட்டு வரோம். போஸ்டர்ஸ் வைக்க விடாம, நிறைய தேட்டரில் பேனர் படம் ஓடுனே பேனர் வைக்க முடியாமல் இவ்வளோ நஷ்டம். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நடிச்சு தான் போயிடுறாங்க. சில தியேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நான் வந்து சைக்கிள்ல வந்து போஸ்டர் கட்டிட்டு கம்சர் தடிவிட்டு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்டர் ஓட்டின பையன் சார். ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்லை, வீட்டில் பெரிய ஹீரோ ஆவார். என் தம்பி இந்த பொசிஷனில் இங்கே தான் ஸோ ஹாப்பி. காமெடி செமையா பண்ணிட்டாங்க, சூப்பரா பண்ணாரு காமெடி. எல்லா சீனும் ரொம்ப அருமையா பண்ணீங்க. உங்க மனசுதான் காரணம். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய படமா இருந்தீங்க. ஹீரோயினி ஒரே ஷாட் ஒரு ஷாட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணுது. ரொம்ப லென்த்தி ஷாட்டு, அது எமோஷனல் சீன் வந்து தியேட்டர்ல ஹோல்ட் ஆகுது. ரொம்ப நல்ல ஃபீல் ஆகுது. ஸோ முருகனுடைய வாக்கு டோட்டல் எல்லா டீமுக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட் சூப்பர் மியூசிக் டைரக்டர். ஒவ்வொரு சீனை வந்து வாங்க சார், ரெண்டு பேரும் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம். ஏன்னா அந்த ஒவ்வொரு சீன் பாலா வந்து அழுதுட்டு ஒரு சீன் ஆடுவா போல, அது ஃபர்ஸ்ட் நல்லா ரிதம் போட்டுட்டு அப்புறம் அந்த சைலண்ட் விட்டுட்டு ஒரு இடத்துல மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு தம்பி வந்து டைரக்டரை கட்டி பிடிச்சி அழுதா போனாங்க. ஏன்னா ரொம்ப பிரமாதமா படம் மாட்டேன், அப்பயே ஃபீல் ஆச்சு, சூப்பர் ஹிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே. நான் நினைச்ச கனவு வந்து நினைவாயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீங்க ஒரு படம் பண்ணணும், உங்களோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணணும். சார் இப்போ பாலா படத்துல வந்து மனிதநேயம் ஹீரோ ஒரு பட்டம் கொடுத்து எல்லா மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தியேட்டர் முன்னாடி வந்துட்டு ஒரு சில மனமாட்டம் வேற ஒரு படத்துக்கு வந்தாங்க. ஆனா பாலாவுக்காக வந்து இந்த படத்தை டிக்கெட் எடுத்து பார்த்தேன். ஆனா வந்ததை விட பெரிய லெவல்ல படம் இருக்கு. சாயங்காலம் கண் கலங்கிட்டு போனாங்க. இப்போ உங்க அடுத்த உங்க ப்ராஜெக்ட் எப்ப ரிலீவ், இதை சீக்கிரட்டா வச்சிருக்கீங்களா, ரிவீல் பண்ண போறீங்களா, எப்ப உங்க படம் உங்க படத்துல பாலா ஹீரோவா அறிவிச்சிங்களா, ப்ரொடக்ஷன் அது ரிவீல் பண்ண போறீங்க சீக்கிரட்டா இருக்கா? இல்ல உங்க இதுல சார் இல்லண்ணே, ரொம்ப நன்றி. நான் ப்ரெஸ் மீட்ல சொன்ன மாதிரி தான், நீங்க யாருமே இல்லாம நாங்க கிடையாது. நார்மலா வந்து ராயபுரம் பெருங்குப்பேட்டை பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த பையன் என்னை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சது வந்து அவ்வளோ இவ்வளோ எமோட் ஆகிறேன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேன். இந்த 2 நாளா அவ்வளோ பிரச்சனை. திடீர்னு தேட்டர்ல ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டர்ல போன் இல்ல, ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு போன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தியேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நான் வந்து சைக்கிள்ல வந்து போஸ்டர் கட்டிட்டு கம்சர் தடிவிட்டு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்டர் ஓட்டின பையன் சார். இவன் வந்து காரைக்கால்ல இருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கோம் சரியா. ஆனா தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் மேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியல ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க சத்தியமா புரியல. எதுக்கும் செலவு பண்றாங்க. இந்த காசை வந்து தயவு செஞ்சு 4 பேர் நல்லது பண்றது கூட செலவு பண்ணுங்க. எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து தெருவில் 2 அடி அடிச்சுட்டு போங்க, வாங்கிக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. என்ன தெரியல, நான் இந்த படம் முடிஞ்சு வெளில ஆடியன்ஸ் கூட வந்தாலே நான் ஆஃப். ஏன்னா நான் இந்த கமலாச்சக்கரில் கிட்டத்தட்ட விஷ்ணுக்கு தெரியும், நான் நிறைய படம் வந்து இங்கே பார்த்துருக்கேன். நானே கையில் இந்த கடன்லாம் இருந்திருக்கு. நான் நிறைய படம் 10-10 உட்காந்து பார்த்துருக்கிறேன், ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துருக்கிறேன். சொல்லுது இதெல்லாம் கனவா என்னன்னு தெரியல. சரி படம் நடிக்கிறோம், ஓகே பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் ஒரு வார்த்தை முதல்ல டிவியில் சொன்னார், ஹீரோ பார்க்குறேன் அப்படின்னா நாங்கள் கதை சொன்னாங்க. இன்னும் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சொன்னாங்க, இவ்வளோ வந்தாங்க. படம் பண்ணிட்டோம். படம் பண்ணி 2 நாளில் நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நான் சாதாரண ஆள், காமன் மேன். இவரு ஒரு சாதாரண டேரக்டர், ஒரு புது ப்ரொடியூசரு. ஒரு படத்தை எடுத்தவங்க கமலா தேட்டரில் வந்து 10 ஷோ போடும்போதே வந்து புல்லாமா அப்படின்னு தான் எல்லாருமே கலாச்சாங்க. பட் ஒரு சைடு கலாச்சாங்க. பட் ஃபுல்லானே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி. ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்றது, நாங்கள் ஏதோ வரோம், கஷ்டப்பட்டு வரோம். போஸ்டர்ஸ் வைக்க விடாம, நிறைய தேட்டரில் பேனர் படம் ஓடுனே பேனர் வைக்க முடியாமல் இவ்வளோ நஷ்டம். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நடிச்சு தான் போயிடுறாங்க.
இவ்வளவு தடங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் காந்தி கண்ணாடி நம்மளால வந்து நான் ஒரு 10-15 வருஷமா நான் பார்த்த தேட்டர்ல என் படம் பார்த்தேன். அது பார்த்ததெல்லாம் தாண்டி நான் கீழே டிக்கெட்டே புக் பண்ண சரி முதல்ல நம்ம எங்க ஃபேமிலிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா விஷ்ணு ஃபோன் பண்ண அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம் நான் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாம போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. அது சொல்லிட்டா நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளவு வரவேற்பு வருதுன்னா அது நீங்க தான் காரணம். நீங்க எல்லாமே இது இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாராட்டு நன்றிகள்.